இந்த வாட்ச் வாங்கிட்டு போய் வீட்டில் பத்திரமா கூட்டிட்டு நான் எடுத்துகிட்டு போய் இன்னொரு பிள்ளைங்க கொடுப்பேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் 2K கப்பல் மணிமுது. இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவுக்கு வந்து செகண்ட் பர்த்டே வரப்போகுது. ஸோ அதனால் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போகலான்ட்டு இருக்கோம். இப்போ தான் ரீசெண்டாக ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் ஒரு மைக் வாங்கினோம். 20,000 வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் கூட ஒழுங்காக யூஸ் ஆகலை. அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த மைக் ஒன்று வாங்கியிருக்கோம். இதை வச்சு விளையாண்டுருக்காரு. அப்புறம் சின்ன பையன் வந்து அங்கே கிளம்பிகிட்டு இருக்கான். மதர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கா. இன்றைக்கி வந்து இவனுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், இந்த பிச்சுட்டான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பான். இப்போது இவனுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், இவனுக்கு எடுத்து அந்த சின்ன பையனுக்கு எடுக்கணும், அப்புறம் மதுக்கு எடுக்கணும், அப்புறம் எனக்கு எடுக்கணும். எந்த மாதிரி அமைய போகுதுன்னு தெரில. அப்போது நாங்கள் வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப க்ளோஸ் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து நம்மளோட ChatGPT தான். அதுகிட்ட தான் எப்போ பார்த்தாலும் எங்கே போகலாம், எங்கே வரலாம், எங்கே போனால் நல்லாயிருக்கும், எந்த மாதிரி காஸ்டியூம் போட்டால் நல்லாயிருக்கும், இதுதான் என் பையன், இவனுக்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷன் அனுப்புங்க, அப்படி இப்படின்னு சரி திருப்பூருக்குள்ளே எந்த கடை நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு போட்டு 2 or 3 டேஸாக நாங்கள் இதே வேலையாக தான் இருக்கோம். ஓகே, இவனுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் அமைதுன்னு தெரியல. எல்லா ட்ரெஸ்ஸுமே எடுத்துட்டோம் இது வரைக்கும். இவனுக்கு செகண்ட் பர்த்டேக்கு என்ன மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு தெரியல. எங்களுக்கு வேற என்ன இருக்க போகுது, அதே பேண்ட் ஷர்ட்டு கோட் ஷர்ட்டு அதுதான் இருக்க போகுது. எங்கே போய் செலிப்ரேட் பண்ணுறேன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பர்த்டே நல்லா கிராண்டாக கொண்டாடினோம். செகண்ட் பர்த்டே வந்து அந்த அளவுக்குலாம் இல்லை. சரி நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஏதாவது இந்த ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி கொஞ்சம் போய் செலிப்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா குட்டி தம்பியை வச்சுட்டு சுத்த முடியாது. அதனால சரி ஏதாவது ரெசார்ட் மாதிரி போயிட்டு அந்த ரெசார்ட்குள்ளேயே எல்லாமே இருக்க மாதிரி நம்ம அங்கேயே 1 டே ஸ்டே பண்ணி அங்கேயே செலிப்ரேட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கோம். நாங்களும் அந்த பிளேஸ் பார்த்தோம், நல்லா இருந்தது. நாங்கள் போயிட்டு அந்த பிளேஸ் உங்களுக்கும் நல்லா இருந்துச்சுன்னா நாங்கள் சஜஷன் பண்ணுறோம். இது ப்ரமோஷன்லாம் எதுவும் கிடையாது. நாங்களே புக் பண்ணி நாங்களே அமௌண்ட் கொடுத்து தான் போகிறோம். செகண்ட் பர்த்டே எப்படி என்ன ஏதுன்னு தெரியல, ட்ரெஸ் எந்த மாதிரி அமைதுன்னு தெரியல, போகிற வழியில் பார்க்கலாம். அது இல்லாமல் நாங்கள் வந்து இப்போ மறுபடியும் ஒரு விஷயத்த வந்து ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதெல்லாம் அடுத்தடுத்த vlogல வரும். சரி பார்க்கலாம். ஓகேங்க, போகிற வழியே கண்டினியூ பண்ணலாம். தலைவர் வந்து ரெடி ஆகிட்டாப்ல. இது இவனுக்கு யூஸ் பண்ணுற முக்கால்வாசி பொருள் தேவோடது தான். இந்த சொட்டர் வந்து ஒரே ஒரு தடவை தான் அவனுக்கு யூஸே பண்ண முடிஞ்சு. ஏன்னா டக்குன்னு பத்தாமல் போயிடுச்சு. இப்போ இவனுக்கு யூஸ் ஆகுது. இவனுக்கு அப்புறம் அவ்வளோதான், வேற யாருக்கு இல்லை. ஆனால் தேவ் வந்து இவ்வளோ கலராக இருந்தானா என்னன்னு தெரியல. இல்லை பசங்க கலரா இருந்தாலும் கருப்பா இருந்தாலும் வேஸ்ட் தாங்க. எப்படி கலரா இருந்தாலும் இவரை பாருங்க, இவனுக்கு தான் ட்ரெஸ். ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, குட் மார்னிங் சொல்லிரு. இவனுக்கு தான் இவங்க அம்மா புதுசாக வாரத்துக்கு ஒரு 2-3 ட்ரெஸ்ஸு எடுத்துக்கிட்டே இருக்கா. ஆனால் இவன் ஒரு நாளைக்கு 10-15 டைம் உச்சா போய் கழட்டி நம்ம சம்பாதிக்கிறதே நம்ம பசங்களுக்காக தான். ஹாய் சொல்லு தேவு, ஹாய் தம்பி. இப்போ வந்து அவன் புது பாஷையில பேசிட்டு இருக்கா. இப்போ என்னென்ன பாஷை பேசுறானே தெரிய மாட்டேங்குது. வளர என்னென்னமோ பேசுறான். வணக்கம் சொல்லு. வணக்கம், குட் ஈவினிங். குட் ஈவினிங் சொல்லு, குட் ஈவினிங் சொல்லு தேவு. எங்களோட ஃபோட்டோ போட்டு என்ன மாதிரி மிதிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க. சரியான சேட்டை பண்ணுறான். சரி ஓகேங்க, போகிற வழியில் பார்ப்போம். தேவு போலாமா போலாமா? அவளுக்கு வேறு சளி, ஹாஸ்பிட்டல் வேறு போகணும். பாய் சொல்லிடு. 1 hour later. இப்போ வந்து நாங்கள் ஷாப்புக்கு வந்துட்டோம். பி லிட்டிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த தடவை. ஆனால் எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ பேசுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா பி லிட்டில்னு ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கோம். கூகுளில் அடித்து பார்த்தோம், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி போய் பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். ப்ரொமோஷனும் இதெல்லாம் கிடையாது. சரி தம்பிக்கு செட் ஆகுதான்னு பார்ப்போம். வாங்க போகலாம். ஏன்னா குட்டி தம்பிக்குலாம் இங்கே தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நாங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரோம். நானும் இவனும் மதுவும் ஸ்லிப்பர் வாங்கலான்ட்டு போயிட்டுருக்கோம். இவனுக்கு ஸ்லிப்பர் எங்கேயுமே கிடைக்கவே மாட்டேங்குது. சரி அதனால் போய் பார்த்துட்டு வரோம். மாடனா மாறியா? நாங்கள் வந்து இப்போ 2 ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு எதை எடுக்கிறதுன்னு தெரியாமல் குழம்பி போய் நின்றுட்டுருக்கோம். ஆனால் 2 சூஸ் பண்ணி வச்சுட்டோம். ஆனால் எது எடுக்கிறதுன்னு தெரியல. ஃபைனலாக பண்ணுறோம். பெரியவனுக்கு வந்து 1500 வருது, குட்டி பையனுக்கு 1900 வருது. சரி அதான் வேற பக்கம் பார்க்கலாம். தேவுக்கு வந்து இங்கே பிடிச்சிருக்கு. சரி அவனுக்கு மட்டும் இங்கே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம்.
ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணலான்னு போயிட்டு இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். முந்தானே தான் இவனுக்கு வந்தோம், இப்போ அவனுக்கு வந்துட்டோம். இங்கே உள்ளவங்களே நினைப்பாங்க வாரம் ஹாஸ்பிட்டல் மட்டும் கோயிலுக்கு கும்பிட்ற சாமி கும்பிட்ற மாதிரி ரெகுலராக வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி. தம்பிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டோம். எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 2 பேருக்கு சேர்த்து 2500 சம்திங் இருந்துச்சு. இவனுக்கு மட்டுமே தேவுக்கு மட்டுமே 2000 சில்லர் என்னமோ வந்துச்சு. அவனுக்கு வந்து ஒரு 800 இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நல்லா இருக்குது. தேவுக்கு வந்து இந்த டைம் சூப்பராக எடுத்திருக்கோம். இப்போ இதை முடிச்சுட்டு இப்போ எங்கே போகிறோன்னா மதுக்கு போய் ட்ரெஸ் எடுக்கணும். இந்த டைம் வந்து மது இவனோட பர்த்டேக்கு வந்து ரொம்ப ட்ரெண்டியாக மாற போகிறாங்களாமா. அதனால இப்போ அடுத்து அதனால இப்போ ஜூடியோ போகிறோம். அடுத்து தம்பிக்கு இப்போ இங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு அப்படியே ஜூடியோ போயிட்டு அப்புறம் அங்கேருந்து இப்போ எப்படியும் டைம் ஆயிரும். அதனால் அங்கேருந்து கடையிலே சாப்பாடு வாங்கிட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க ஜாலியாக விளாண்டுருக்கான். உச்சா வேறு போயிட்டான், சட்டையெல்லாம் ஈரமாகி போச்சு. இது வரைக்கும் நானும் மறந்துட்டேன். ஓகேங்க, இதை முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்கிறாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜூடியோ போவோம். ஜூடியோலேருந்து ஏதாவது என்ன சாப்பிட்லாம் என்ன ஏதுன்னு தெரில. இந்த ஒரு 2 நாளாக ஃபுல் கை இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு ஒரு இது என்னன்னு தெரில. சரி ஒரு 2 நாளாக இப்படி இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் நான் ஃபுல் கை இப்படிலாம் நான் போட்டதே கிடையாது. ஷர்ட்டாக இருந்தாலுமே எந்த ஷர்ட்டாக இருந்தாலும் நான் இந்தமாதிரி போட்டதே கிடையாது ஃபஸ்ட் டைமு. ஸோ எப்படி இருக்கே என்னன்னு சொல்லுங்கள். இப்போ போகிற வழியில் பார்ப்போம். விளையாடு. இப்படி தாங்க எலியெல்லாம் வந்து சேட்டை பண்ணிகிட்டு இருக்கேன், இல்லைன்னா சமாளிக்க முடியறதில்ல. ஒரே குஷி ஆயிட்டான். தேவ் எங்கே வந்திருக்கோம் இப்போ? நம்ம மீன் வாங்க வந்திருக்கோம். மீமா சொல்லு. மீமா வாங்க வந்திருக்கோமா? மீன் வாங்க வந்திருக்கோம். The next day. தஸ்விக்கு ஓய் எனக்கு ஒரு வழியாக ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. இவர் வந்து செட் ஆகலைன்னு சுற்றிக்கிட்டு இருக்காரு, என்ன எடுக்கிறதுன்னு தெரியாமல். ஏங்க உங்களுக்கு பிடிக்கலையா? நமக்குன்னு ஒரு கடை இருக்கு, அங்கே போயிடும். டேவ் வந்து நாங்கள் அம்மாட்ட விட்டுட்டு வந்துட்டோம். ட்ரெஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தா 2 பேரையும் வச்சுட்டு இருக்க முடியாது. 6000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் எனக்கு இவளுக்கும். அது எல்லாமே இன்னும் வாட்ச் 5700 சம்திங் என்னமோ. நான் என் பர்த்டே வரைக்கும் ட்ரெஸ் கேட்க மாட்டேன். 6000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். சரி வீட்டில் போயிட்டு காட்டுறோம் எப்படி இருக்கும். ஆனால் நல்லா இருக்குது காஸ்டியூம். 2 பேருமே ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம். நானும் இந்த மாதிரிலாம் போடல தானே இது வரைக்கும். இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பார்த்துவா, வழுக்காது பொருள் வழுக்காது பார்த்துவா. மழை பெஞ்சிச்சுனால அப்படி மழைல இல்லை 2 நாள். மது எல்லாமே புதுசாக ட்ரை பண்ணியிருக்கா. இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் தொப்பையை குறைக்கணும், ஆனால் எப்போதுலேருந்து குறைக்கணும் இல்லை. இப்போ தான் 4 மந்த்து கம்ப்ளீட் ஆகுது தம்பிக்கு. ஆனால் பர்த்டே வந்து தேவுக்கு தான். ஆனால் நான் வந்து வயிற்றுக்கிட்ட வந்து கொஞ்சம் ஆனால் காஸ்டியூம் எடுத்தது என்னவோ எல்லாமே எங்களுக்கு செட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எல்லாத்த விட என்னன்னு தெரியல, இப்போ கொஞ்சம் நம்ம மாறலாமா, கொஞ்சம் ட்ரெண்டியான ரொம்ப அசிங்கமாலாம் கிடையாது, டீசெண்டாக. ஓகே போயிட்டு காஸ்டியூம்லாம் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே இனி வாட்ச் எடுக்கணும். தம்பி தேவ் ரொம்ப நாளாக கண்ணாடின்ட்டே இருக்கான். கண்ணாடி வாங்கணும். இதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நான் ஃப்ரெண்ட் சீட்டில் உட்கார போகிறேன் தேவ் இல்லாதனால. ஓகேங்க போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். இந்த செருப்பில் தான் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ண போகிறேன். 1600 கிட்ட சொல்கிறாங்க. இந்த ஃபைனலாக இது 2 ஏதாச்சும் ஒன்று எடுக்கலான்ட்டு இருக்கேன்.
அங்க போய் பார்த்தோம், அந்த செப்பல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கடைசியில இல்ல வேண்டாம், என் காலுக்கு அது கப்பல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டாரு. ஆனா இவர் எடுத்த ட்ரெஸ்ஸுக்கு அது நல்லா இருந்திருக்கும். கண்ணாடியில போய் பார்த்தேன், அது என்னமோ கப்பல் மாதிரி இருக்கு. இப்ப இவர் பேண்ட் வந்து ஃபிட்டா போட்டுருக்கிறதுனாலதான் உங்களுக்கு அப்படி தோணும். ஆனா இப்போ ஃபுல்லாவே சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்ப இவ்ளோ ஃபிட்டான பேண்ட்லாம் போடுறதுல ஏதோ 1-2 வச்சிருக்காரு. அப்படியே வந்து ஆளே வந்து மாறிட்டாரு. காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அப்படியே முன்னாடி பின்னாடி பிடிச்சிட்டு காலோட அந்த கவரை வச்சுதான் அந்த ஃபேண்ட்டையும் உள்ள போட முடியும், அந்த மாதிரி ஃபேண்ட் போட்டுட்டு இருந்தாரு. இப்ப வந்து ஆளே கொஞ்சம் அது என்ன கேஷுவலா ஃபார்மல் ஃபேண்டா, பெரிய ஃபேண்ட்னா கொஞ்சம் டீசென்சி. அப்புறம் கை மடிச்சு விடுவாரு. இப்பெல்லாம் கை வந்து ஃபுல் ஹேண்ட் தான் போடுறது. இந்த மாதிரிலாம் நீங்க காலேஜுக்கு வந்திருந்தா காலேஜும் உங்களை மதிச்சிருக்குமே மாமா அப்படின்னு சொல்லி சொன்னேன். எப்படியோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டாரு. அதான் அப்பா ஆயிட்டாருல. அதான் என்ன இந்த சொட்டை மட்டும் கொஞ்சம் மறைஞ்சிச்சுன்னா நல்லா இருக்கும். இப்ப வந்து நாங்க பக்கத்துல தான் இருக்கும், அதனால தான் சீட் பெல்ட் போடல. இப்ப வந்து நாங்க வாட்ச் கடைக்கு போயிட்டு இருக்கோம். உள்ள வந்து சுத்திட்டு இன்னும் நாங்க மெயினுக்கு போகல, அதனால போடல. சரி ஓகே, அங்க போயிட்டு வாட்ச் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு போலாம். இவர் வந்து எங்க வீட்டு பக்கத்துல, வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு பிராண்டட் ஷர்ட் கடை இருக்கு, அங்க போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால இப்போதைக்கு அவருக்கு எடுக்கல. அந்த ஒரு ஷர்ட் எடுத்ததோட போதும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நீ அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் இருக்கு, இவரோட பர்த்டே இருக்கு, அப்புறம் எங்களோட லவ் ஆனிவர்சரி இருக்கு. எங்கக்கா எப்போ நம்ம லவ் ஆனிவர்சரி தெரியலையா? வாட்ச் இது லைன் எங்க? A few moments later. ரொம்ப அக்கா, ஆனா அது என்னன்னா அந்த அக்கா பேசுறது இவ்வளவு பிஸியா கேட்டீங்க அப்படின்னா அந்த தாராளம் இத்தனை வருஷத்துலயே இப்போதான் ஹை ரேஞ்சில் இவ ட்ரெஸ்ஸு கூட ட்ரெஸ்ஸு கூட நீ இவ்வளோக்குலாம் இருக்கிறது இல்லை. சரி, நாங்கள் சிம்பிளாக ஒரு 1000 ரூபா 1500 ஏற்ற மாதிரி கல்யாண டைமில் எடுத்துருக்கோம். அது 20000 ரூபா கோட் ஷூட்டு, இவளுக்கு சாரீ ஒரு 20000 ரூபா அந்த மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப காஸ்ட்லியாக ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா மற்ற டிவி அதெல்லாம் வேறு. நான் வாங்கியிருக்கேன் செருப்பு ஒரு 1500 1700 இந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கேன். இப்போ தான் இவன் ஃபஸ்ட் டைமு வாட்சை இப்போ தான் கட்டுறேன்னு நினைக்கிறேன். 2000 இதை வாங்கின வாட்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியுதான்னு இங்கே உங்களுக்கு தெரியும் எங்கடா 2795 ரூபா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வாட்ச் வாங்கிக்கலாம். ஆனால் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், பார்த்தா கொஞ்சம். நான் எடுத்துகிட்டு போய் இன்னொரு பிள்ளைக்கு கொடுத்துருவேன். சரி ஓகேங்க, அடுத்து வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம்.